யூடியூப்ல உங்களை பார்த்து சாமி நம்மளோட பிரச்சனைக்கு இந்த இடம் தான் தீர்வு அப்படின்னு தான் சொல்லி சாமி வந்திருக்கேன். கருப்பசாமி என்ன சாமி விளக்கம்? தெளிவா சொல்லு சாமி. கருப்பசாமி என்னோட பிறந்தவன் 2 பொண்ணு. எப்படி ஒரு பிறந்தவன் 2 பொண்ணு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கரை சேர்த்த சாமி. என் தகப்பன் இல்லை, தகப்பனுக்கு தகப்பனா அண்ணனுக்கு அண்ணனா இருந்து தாய் தகப்பனுக்கு ஈடாக இருந்து நான் காப்பாற்றி இது பண்ணேன் சாமி. ஆனால் எனக்கு காப்பாற்றினதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல சாமி. நான் அன்னைக்கு காப்பாற்றி வைக்கலன்னா இன்னைக்கு எல்லாமே எல்லாம் கை மாறி எல்லாம் தசை மாதிரி போயிருக்கு சாமி. ஆனால் அதை மறந்துட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் திருமணம் நடத்துறதுக்கு முதல்ல நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி எல்லாம் இது பண்ணேன். என் தங்கச்சி அப்படி ஒரு பார்வை பார்த்தேன். என்ன சாமி? பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கணுமா? எப்படி பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எடுத்து இன்னைக்கு அவங்க தான் சாமி எல்லாம் கூட்டாக ஒன்றா உளவாளி வேலை பார்க்குறாங்க. என்கிட்ட இருக்கிறதை சுத்தமாக பிடிங்கி விட்டு என்னை வெறாலாக அனுப்புறதுக்கு இது பண்ணுறாங்க சாமி. கருப்பசாமி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கே போயும் தீருமா தீராதாங்கிறது எனக்கு வழக்கம் புரியல. யூடியூப்பில் உங்களை பார்த்த சாமி. எப்படி யூடியூப்பில் உங்களை பார்த்த சாமி. நம்மளோட பிரச்சனைக்கு இந்த இடம் தான் தீர்வு அப்படின்னு தான் சொல்லி சாமி வந்திருக்கிறேன். புரியுதா? அப்படின்னு தான் சொல்லி சாமி வந்துருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. வாழ்வா சாவா அப்படிங்கிறது சாமி. என்னோட ஆயுசுக்கு என் பிறந்தவன் என் தம்பிகளெல்லாம் காப்பாற்றிட்டேன். இதுக்கு மேலே என் பிள்ளைகளை நான் பார்க்கணும்ல சாமி. அவன் ஆகிறவனோ செய்கிறவனோ செய்யாத தெரியலையோ அவனுக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு குண்டுமணியாக நான் சேர்த்து வைக்கல அப்படின்னா நாளைக்கு அவன் என்ன சாமி கேள்வி கேட்பான். எல்லாம் இருக்கிறதுல அப்புறம் உன் அண்ணன் தம்பியை கொடுத்துட்டு போயிடு, உன் பிறந்தவனுக்கே கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு என் பிள்ளை கேள்வி கேட்கலாம் சாமி. எப்படியே என் பிள்ளை கேள்வி கேட்கலாம் சாமி. எனக்கு தெரியல. எனக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையை சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லி என்னை வாழ வச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுனால நம்பி வந்திருக்கிறேன் சாமி. எப்படியே நம்பி வந்திருக்கிறேன் சாமி. சரி, என்னோட நிலத்தை உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கருப்பசாமி சொல்லுவேன். புரியுதா? என்ன வேணும்? சரி, நான் வாங்கி கொடுத்தேன். புரியுதா? அப்படி வாங்கி கொடுத்தா கருப்பசாமி எனக்கு என்ன செய்வேன்? ஒரு கெடா, ஒரு பரிசு, ஒரு புல்லு கொடுத்தா ஆடி மாதம் கொடுத்துரு. நீ எனக்கு கொண்டு வரலன்னா நான் அங்கே வந்துடுவேன். புரியுதா? இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்துதான். இது சத்தியம்.